அவர்களே, பி அதிபதி அவர்களே, என்னுடைய தம்பி பொன்வனன் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் வரலாற்றை பேசினாரு. கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி பொன்வனன் அவர்கள் நீங்க பேசுனீங்களே மனித குலத்தின் வரலாறு, எப்படி மனுஷன் ஆரம்பிச்சா, எப்படி கடல் வழியில போனா, எப்படி வந்தா, அப்புறம் 1920 எப்படி இரட்டை ஆட்சி முறை வந்தது, முதல் நீதி கட்சி வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. ஏன்னா இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டு நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். பெரிய அறிவு பெட்டகம். நீங்க பேசுறது கம்மிதான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு முன்னாடி நீங்க அங்க பேசுனீங்க வச்சுக்கங்க, பால்காவல் இருந்து கங்கை வரை பேசுவாங்க. அதான் எனக்கு என்னன்னா, தம்பி பொன்வனன் பேசுறது அந்த 108 எம்எல்ஏக்களுடைய நாலேஜுகளுக்கு முன்னாடி ஜோஜிபி ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் பெரியார் களஞ்சியம் எல்லாம் புத்தகம் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த புத்தகத்தை தாண்டி அவங்க எல்லாம் பெரிய களஞ்சியம். அதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு மந்திரிக்கு அவருடைய போர்ட்போலியோவே எதுவும் தெரியல. என்னத்த பண்றது, காமெடி தான். எப்படிப்பட்ட, அதாவது இந்த தமிழ்நாடு என்பது 1967க்கு முன்னாடி 1967 தான் முதன் முறையாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. அது எனக்கு தெரியும், தம்பி பொன்வனனுக்கு தெரியும். அது ஒரு பண்ணையார் கட்சி. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் மாநில அமைச்சர் எல்லாம் மிட்டாமிராசி பண்ணையாருங்க, ஜமீன்தாருங்க, அவங்க எல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியில மந்திரியா இருப்பாங்க. அது இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அது என் வயசுக்காரங்களுக்கு தெரியும். 67க்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்துட்டு இருந்தது அந்த மாதிரி பணக்காரர்களுடைய ஆட்சி தான். ஏழை பங்குவனாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாரு. பட் அதிகாரத்தில் இருந்தவங்க கூட பெரிய பெரிய பணக்காரர்கள். முதல் முறையாக 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு நிறுத்தது. அது ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு இழந்தது. அவர் ஒரு வருஷத்திலேயே போயிட்டாரு, நம்ம விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு 1977 வரைக்கும் 9 ஆண்டு காலத்துல கலைஞர் விதைத்த விதைகள் தான் இன்று தமிழ்நாட்டிலிருந்து வளமாக்கி அறுவடையாக்கி தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்குது. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான் எங்களுக்கு, அவர் தான் முதல்வர். அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர் சொன்னார்ல சட்டசபையில. 41 பேர் கரூர்ல செத்துருக்காங்கன்னா எந்த கட்சிக்காரனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாகணும்னு ஆசைப்பட மாட்டான். அதை அரசியல் ஆக்காதீங்க, அது கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு, தயவு செய்து அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு சொன்னார் இல்லையா, அவரு முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சொல்லி 2020க்கு முன்னாடியே என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு கலைஞருடைய பிறந்தநாள் விழாக்கு என்ன அழைப்பாரு. பெரியார் கடலில் நான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அழைச்சப்ப நான் சொன்னேன், தம்பி கலைஞர் அவர் வசனத்தில் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அதனால கலைஞர் இப்ப இல்ல, நம்ம கிட்ட இல்ல, இப்ப பொதுவானவர் ஆயிட்டார். அதனால வர்றது ஓகே. நம்ம தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு நான் கிட்டத்தட்ட நான் திமுக அனுதாபிதான், நான் கிட்டத்தட்ட திமுக காரணமாக ஆயிட வேண்டியது பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னு இது வேற. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கலைஞர் சொன்னார், அந்த காக்கா பிடிக்கிறதுனா ஐஸ் வைக்கிறது, அந்த காக்கான்னு நினைச்சுக்காதீங்க.
காக்கா பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி.